குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு பேராசை பெருநஷ்டம். கதைக்குள்ள போலாமா? ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அது ஒரு கோடை காலம். அதனால் அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் அனைத்தும் உணவு கிடைக்காமல் வேறு காட்டிற்கு சென்று விட்டது. அப்பொழுது ஒரு புலியும் ஒரு சிங்கமும் மட்டும் அங்கு இருந்தது. உணவுக்கு மிகவும் பஞ்சம் ஏற்பட்டதால் பசியால் வாடியது புலியும் சிங்கமும். உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் புலியும் சிங்கமும் தவித்தது. அப்பொழுது புலி சிங்கத்திடம் வந்து, இங்கே பார் சிங்கம், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேட்டையாடி கிடைக்கிறத 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாமா? என்ன சொல்ற, சரியா என்று கேட்டது. சிங்கமும் பசியால் வாடியது. அதனால் புலி சொன்னதற்கு சிங்கம் சம்மதம் என்று கூறியது. புலியும் சிங்கமும் ஒன்றாக சேர்ந்து காட்டிற்குள் ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தனர். எதுவுமே கிடைக்கவில்லை. அசந்து போய் நின்றனர். அப்பொழுது ஒரு வலையில் 2 முயல்கள் சிக்கிக்கொண்டு வலையை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை புலியும் சிங்கமும் பார்த்தது. உடனே சிங்கம் நினைத்தது, புலியை எப்படியாவது ஏமாற்றிவிட்டு நாமே இந்த 2 முயல்களையும் சாப்பிட வேண்டும் என்று எண்ணியது. அதே போல புலியும், நாம் இந்த சிங்கத்தை எப்படியாவது ஏமாற்றிவிட்டு நாமே இந்த 2 முயல்களையும் சாப்பிட வேண்டும் என்று எண்ணியது. சிங்கமும் புலியும் யோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அங்கு மறைந்து பார்த்து கொண்டிருந்த நரி புலிக்கும் சிங்கத்துக்கும் தெரியாமல் வலையோடு முயல்களை தூக்கி கொண்டு போய் சாப்பிட்டு விட்டது. புலியும் சிங்கமும் ஏமாந்து போய் நின்றது. முதலே சிங்கமும் புலியும் ஆளுக்கு ஒரு முயலை சாப்பிடலாம் என்று முடிவு செய்திருந்தால் 2க்கும் பசி தீர்ந்து போயிருக்கும். ஆனால் புலியும் சிங்கமும் ஒருவரை ஒருவர் ஏமாற்ற நினைத்தனர். அதனால் 2 பேருமே ஏமாந்து போய் நின்றனர். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், பேராசை பெருநஷ்டம். நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து வாழ்வதே நல்லது. அடுத்தவர்களை ஏமாற்ற நினைப்பது மிகவும் தவறானது. அடுத்த கதையில் பார்க்கலாமா?